ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். இன்றைய முக்கிய செய்தி: மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த முடிவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் இத்திட்டத்தில் 1,63,00,000 பேர் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பித்த நிலையில் 1,06,50,000 பேர் பயனாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மேலும் 56,50,000 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அதையடுத்து சுமார் 11 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்தனர். அரசு அறிவித்திருந்த பொருளாதார தகுதிகளுக்குள் வராதவர்கள் பலர் மேல்முறையீடு செய்யவில்லை. மேல்முறையீடு செய்தவர்களில் பல லட்சம் பேருக்கு கடந்த 2 மாதங்களாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலையில் 1,15,00,000 பேருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பெண்களின் வாக்குகளை கவர திமுக அரசு திட்டமிட்டுள்ளது. அதனால் பெண்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மேலும் விரிவுபடுத்திட அரசு முடிவு செய்துள்ளது. தற்போது இந்த திட்டத்துக்காக விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள பல லட்சம் பேரில் தகுதியான சில லட்சம் பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு மார்ச் மாதம் முதல் உரிமை தொகை வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கவும் தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம் திமுகவுக்கு தேர்தலில் நல்ல பயன் தரும் என்று திமுக நம்புகிறது. இந்நிலையில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.